எந்த அளவு போனான்னு தெரியலையே. இப்போ கோலமாவுக்காரன் போயிட்டானாலும் அந்த கிழவி நம்பாத. என்னடா பெரிய பொண்ணு, காலங்காத்தால இந்த தெருவுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுவும் சாணி கீனி பொறுக்க வந்தியா? அட நீ வேற சும்மா இருளா வயிற்றுச்சில கலப்பாத. நான் ஒன்றும் சாணி எல்லாம் வரல. அப்புறம் என்னத்துக்கெல்லாம் காலங்காத்தால இங்கே வந்து நின்றுகிட்டு இருக்க? இப்போ இந்த தெருவெளியே கோலமாவுக்காரன் ஒருத்தையும் போனா பேரு அவனை தேடிக்கிட்டு தான் வந்தேன். அட அவன் கோலமாவா கொண்டு போறான்? அவன் என்னமோ கோலமான்னா அந்த கோலமானா என்னவா இருக்கும் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கோலமாவு தானே அது? சொல்லி எதை உருப்படியா சொல்ல முடியானா? காதுல தெளிவா உளமுண்டுங்க. இவன் சொல்லி எது தெளிவா உளுந்தாதானே வீட்டுக்குள்ள இருக்க என்ன ஏதுன்னு தெளிவா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு வந்து வாங்க வருவாவ. அதுக்குள்ள இப்படி கோலமான்ட்டு போனானா வேற என்ன நீ வாங்குவாவ? அட நீ வேற எனக்கு குழம்புன்னு கேட்டுச்சு. ஓ குழம்பு கிளம்பு எதுவும் கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கான் போல இருக்குன்னு நினச்சேன். எங்கள் மாமியார் தான் வெளியே கோலமாவு போகுது பேர் வாங்கினோம். அவனை பிடினிச்சு அந்த அளவு ஓடி வந்து அவனை துரத்திக்கிட்டு அதுக்குள்ளே அவன் மின்னல் வேகத்தில் போயிட்டான் போல இருக்கு. இனிமே எந்த தெருவில் போய் அவனை தேடியது? அவன் அப்பயே பக்கத்தூருக்கு பறந்துருப்பான். அவன் என்னை கிராஸ் பண்ணி போகும்போதாவது நீ ஒரு வார்த்தை கத்தி சொல்லியிருக்காண்டாம. ஆனால் அவனை நிப்பாட்டி வச்சிருப்பேன்ல. சரி விடு, நீ எங்கே போய்கிட்டு இருக்க? உப்புமா செய்யலான்னு பார்த்தேன், வீட்டில் கடுகு இல்லை. அதான் லட்சுமி அக்காட்ட போய் 2 கடுகு வாங்கலான்னு போயிட்டு இருக்கேன். கடுகு இல்லைன்னா பக்கத்தில் சாந்தி வீட்டில் வாங்க வேண்டியது தானே. நீ கடுகுக்கு லட்சுமி அக்கா வீடு வரைக்கும் போகணுமாக்கோ? நீ அவகிட்ட தான் ரவையே வாங்கியிருக்கு உப்புமா செய்யறதுக்கு. வேற அவகிட்டே போய் தாளிக்கிறதுக்கு கடுகு இல்லைன்னு போய் கேட்டால் நல்லாவா இருக்கும்? என்னது உப்புமாகன்றதுக்கு ரவை இல்லைன்னு ரவையே கடன் வாங்கினியா? ஆமா, தாளிக்கிறதுக்கு வேற வெங்காயமும் இல்லைன்னு அவகிட்ட தான் வெங்காயம் வாங்கிட்டு வர சொல்லி எங்கள் மாமியாரை அனுப்புனேன். அதனால வெங்காயம் வாங்கிட்டு வந்துச்சு. அப்புறம் நான் போய் கருவேப்பிலை இல்லைன்னு கருவேப்பிலை போய் வாங்கினேன். அப்புறம் 2 வத்தல் தானு வாங்கினேன். வேற இனிமே போயிட்டு கடுகும் அவகிட்ட போய் வாங்கினா நல்லாவா இருக்கும்? அதனால தான் சரி லட்சுமி அக்காட்ட போய் கடுகு வாங்கிட்டு வருவோன்னு வந்தேன். உப்பாவது உன் வீட்டில் இருக்கா இல்லை அதையும் கடன் தான் வாங்கணுமா? சச்சா உப்பெல்லாம் இருக்கு. உப்பெல்லாம் நான் கடன் வாங்க மாட்டேன் பார்த்துக்க. கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்துக்க. அப்போ தான் இந்த சூடு சொரணெல்லாம் கொஞ்சம் வரும் உனக்கு. சரி வா, நம்ம லட்சுமி அக்கா வீட்டுக்கு போயிட்டு அந்த சடங்குக்கு எத்தனை மணிக்கு போனால் என்னன்னு எல்லாம் கேட்டுட்டு விவரத்தை கேட்டுட்டு வருவோம். ஐயா ஆமாம், அந்த அக்கா வேற ஃபோன் பண்ணிச்சு எனக்கும். உனக்கு ஃபோன் பண்ணிச்சா? ஆமாம், எனக்கும் ஃபோன் பண்ணாவ. சடங்கு வச்சிருக்கேன் பிள்ளைக்கு வந்துருங்க எல்லாரும் சொல்லிட்டு. ஆமாம் எனக்கும் ஃபோன் பண்ணிச்சு பார்த்துக்க. லட்சுமி அக்கா நம்பர் கொடுத்தாவலாம். ஆமாம் குடும்பத்தோடு வந்துருங்கன்னு சொல்லிச்சு. அதனால் எல்லாரும் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வரணும். சரி வா, லட்சிட்ட போய் எத்தனை மணிக்கு போகலாம், இல்லை வண்டி கிண்டி அனுப்புறாவளா என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொன்னாவலான்னு விவரத்தை கேட்டுட்டு போவோம். ஆ என்னண்ணே இன்னைக்கு என்ன கோலமாவுல இறங்கிட்டியே? இன்னைக்கு எப்போ மீன் கொண்டு வர முடியல? ஆமாம்மா, நேற்று ராத்திரி கொஞ்சம் நல்ல மழை இல்ல, அதனால ஒருத்தனா ராத்திரி மீன் பிடிக்கிறதுக்கு விலைக்கு போகலையா. ஐயே அப்படியா? நானும் நீங்க மீன் கொண்டு வருவீன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, நானும் காலையில உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். மழைகளை வந்திருக்க, இவனு போட்டுக்கு போனான்களா இல்லையா என்னன்னு தெரியலையே. சரி ஒரு வார்த்தை கேட்போன்னு. அவங்க விலைக்கு போகலன்ட்டானுவேன். அந்தல சரி இன்னைக்கு வியாபாரம் இல்லை, சரி கோலமாவு பிசினஸ் யாவது ஆரம்பிப்போமேன்னு சொல்லிட்டு தான் அந்த முட்டையை தூக்கிட்டு கிளம்பிட்டேன் ரவுண்ட்ஸுக்கு. ஐயா அப்படியா அண்ணே? மழை என்னதும் போகலையாம விலைக்கு? சரி அப்ப 2 முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்க வேண்டியதுதான். ஆமா, எதையாவது போட்டு இன்னைக்கு கறி வைங்க. நாளைக்கு எப்படியோ இன்னைக்கு வெறிச்சு வெயில் அடிக்குதுல்ல, எப்படியும் விலைக்கு போவானுவேன். நாளைக்கு மீன் வந்துச்சுன்னா கொண்டாரு. சரிண்ணே. சரிம்மா, உனக்கு காப்பிடி மாவு போதுமா? ஒரு 1 கிலோ வாங்கி போடு. 100 ரூபா தானே 1 கிலோ. அட அண்ணே நீங்க வேற, எனக்கு காப்பிடி போதும். ஏற்கனவே மாவு போன தடவை உங்ககிட்ட வாங்கினதுதான் நிறைய இன்னும் கிடக்கு. இவ்வளோ மழையில நனைய வச்சுட்டாலுவே நனைஞ்சதுனால கோலம் போட முடியாம இந்த பாருங்க வாசல் வெறிச்சோடி கிடக்கு. அதனாலதான் இப்போ உங்ககிட்ட நல்ல மாவா இருந்தா வாங்குவோமே நினைச்சுக்கிட்டு தான் வாங்கினேன். ஆமா ஆமா, நானும் இந்த மழை நேரத்துல இப்படி மழையில நனைஞ்சு போச்சுன்னா மாவு தேவைப்படும்ல, அதுக்கு தான் இன்னைக்கு கோல மாவு பிசினஸ்ல இறங்கிட்டேன். பரவாயில்ல அண்ணே, நீங்க எல்லா வேலையும் செய்றீங்க. ஆமா, வேற கை காலு திறன் இருக்கும்போது தானே இப்படி ஓட முடியும். கை காலு நமக்கு திறன் இல்லாதப்போ நம்ம மூளையில தான் கிடக்கணும். அந்த நேரத்துல நமக்கு சுவார் யார் போடுவா? நம்ம இப்பவே கொஞ்சம் சேர்த்து வச்சாதான் நாளைக்கு நமக்கு யாராவது கஞ்சி ஊத்துவாவே. அதான் கடைக்க கேப்பெல்லாம் நான் வேலை செய்ய ஓடிட்டு இருக்கேன். ஆமா நீங்க சொல்றது சரிதானே. மாவு எப்படி பட்டு போல இருக்குன்னு பாத்தியாவே ஜோனி? ஆமா பட்டு போல தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி போய் தயாரிக்காவே? இது பாறை ஜோனி. பாறையை தான் உடைச்சி எடுத்து தூள் போல ஆக்கி சலிச்சு இப்படி எடுப்பாவலாம். பாறைன்னா கருப்பா தானே இருக்கும், இது வெள்ளையா இருக்கு. இது வெள்ளை பாறை, வெள்ளைக்கல்லு இப்படிதான் இருக்கும். இப்போ எனக்கு தெரியலன்னா சும்மா உருட்டாத என்ன. நீ நம்புனா நம்பு, நம்பலன்னா எனக்கு என்ன வந்துச்சு. இப்போ என்ன கலர் மாவுலாம் வச்சிருக்கீங்களா? ஆமாம்மா, கலர் மாவுலாம் இருக்கு. வேணுமா? அது பாக்கெட்டா வச்சிருக்கேன் பத்துக்க. ஆமா நீ காட்டுங்க, எங்களுக்கு பிடிச்ச கலரா எடுத்துக்கிடுறோம். எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்.
ஏம்மா பிள்ளைகளுக்கு கேட்குது இல்ல, எல்லாம் நனைஞ்சு போச்சு போல இருக்கு, அதான் கேட்குதுவே. ஒரு 2 பாக்கெட் வாங்கி கொடுங்க, யூஸ் பண்ணிக்கிடட்டும். எல்லா கலரும் இருக்கு. ஒரு 12 செட்டு நல்லா அழகா இருக்கும். அவ்வளோ கலரும், நார்மல் கலரும் இருக்கு, சிக்கனா கலரும் இருக்கு. எடுத்து காட்டட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்ணே. அவ்வளவு சும்மா அப்படி கரைஞ்சிக்கிட்டு இருப்பாளுவே. அதெல்லாம் மார்கழி மாசம் கலர் கோலம் போட்டா போதும். இப்போதைக்கு இந்த வெள்ளை கோலத்தை இவ்வளவு ஒழுங்கா போட்டா போதும். இதுக்கே நீ போடு நான் போட்டுன்னு சண்டை போட்டுட்டு எழுப்பி போட்டுக்கிட்டு இருக்காளுவே ஒரு வேலை செய்யாம. இதுல இவ்வளவுக்கு கலர் மாவு தான் ஒரு கேடு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்கண்ணே. நீங்க என்ன கொஞ்சம் மாவு போடுங்க. ஒரே ஒரு காப்பிடி மாவு தான் போட்டியே, அதுக்கப்புறமா காப்பிடி அங்க கொண்டு வச்சுட்டியே. கொஞ்சம் கூட கொஞ்சம் மாவு போடுங்க. ஆ சரிம்மா. சே, அம்மா காரியத்தை கெடுத்துட்டாளே. கலர் பார்க்கலான்னு பார்த்தேன். எப்பயும் உங்ககிட்ட தான் மாவு வாங்குறோம், மீன் வாங்குறோம், எல்லாம் வாங்குறோம். கூட கொஞ்சம் மாவு போடாண்டாமா நீங்க. பேசிக்கிட்டே இருந்தேலாமா, அதுல போட்டுட்டேன்னு நினைச்சிட்டேன், மறந்துட்டே பத்துக்க. நீ எதுவும் குறைச்சிக்கிடாத. சரி. ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு 25 ரூபா தரணும். இந்தாங்க இப்ப 25 ரூபா சேர்த்து இந்தாங்க 50 ரூபா இருக்கு. சரிம்மா, அப்ப நான் வாரேன். சரிண்ணே போயிட்டாங்க. குளமா எல்லாம் என்ன வாயை பார்த்துக்கிட்டு நிக்கிய? இந்தாங்க இந்த கோலமாவை கொண்டு போய் பத்திரமா வைங்க. இதையும் மழையில நினைச்சு விடாதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் எல்லாம் கேட்டேன்னா வாங்கி தர மாட்டேம்மா. ஆமா, இப்ப மட்டும் வாங்கி தந்துட்டாளா? ஏதாவது ஒரு 2 கலர் வாங்கியிருப்போம், அப்படியே கொஞ்சம் மாத்தி மாத்தி போட்டுக்கிடலான்னு. அதை கூட வாங்கி தர மாட்டேன்ட்டா. நீங்க கலர் கோலம்லாம் போட்டு ஒன்றும் கிளிக்காண்டா, வெள்ளை கோலத்தை ஒழுங்கா போட்டாலே போதும். லட்சு, வாங்களா. என்ன 2 பேரும் காலங்காத்தாலே வந்திருக்கியே? அது ஒண்ணும் இல்ல லட்சு, இந்த சடங்கு வீட்டுக்கு போனோம்னு சொன்னியல்ல, அதான் எப்ப போனா என்னன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம் 2 பேரும். லட்சு, குளமாவும் கையுமா நிக்கிய? குளமாவுக்காரங்க வந்தானோ? ஆமத்தே, இப்பதான் குளமாவுகாரு போறாரு, நீங்க வாரிய. ஐயோ போச்சு, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அப்ப நானும் வாங்கியிருக்கலாம் போலயே. என்னாச்சுலா திடீர்னு கோலமாவு கேக்கா? நீங்க கோலமே போட முடியே, கேட்டா ஸ்டிக்கரை வாங்கி கூட ஒட்டிடுவேன் பியே, உனக்கு கோலம் போட தெரியாதுன்னு. அட நீங்க வேற லட்சு, நான் ஏன் கோலமாவுலாம் தேட போறேன்? எங்க மாமியார் தான் கோலமாவுக்காரன் போறான், கோலமாவுக்காரனை நிப்பாட்டு நிச்சு அவனை தேடி ஓடி வந்தேன். அதுக்குள்ள அவன் பறந்துட்டான். அப்பதான் அந்த உமா முதேவியை பார்த்தேன். இது உங்க வீட்டுக்கு கடுகு வாங்க வந்துச்சு. அந்த கேப்ல தான் என்னையே சடங்கு வீட்டுக்கு போனோம் வான்னு சொல்லி என்னை இங்க கூட்டிட்டு வந்துருச்சு. நம்மள கேவலப்படுத்த வேற யாரும் தேவையில்ல, இவ ஒருத்தியே போதும். உண்மையதானலா சொன்னேன்? நல்லா சொன்னு கிழிச்சப்ப. ஆமா, சடங்குக்கு பெய் தான் ஆகணும். 6 மணிக்கு போல தண்ணி ஊத்தியாவன்னு சொன்னாவ. நம்ம ஒரு 5 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புவோம். எக்க கார் எதுவும் அனுப்பலையோ? கார் அனுப்பியதை பத்தி அவ எதுவும் சொல்லல பத்துக்க. நம்ம வேணா பெரிய பொண்ணு கார்ல போயிருவோம். அன்னைக்கு கார் அனுப்புறேன்னு சொன்னாவ, அதுக்கப்புறமா நேரத்து கூப்பிடும் போது கார் எதுவும் அனுப்புறேன்னு சொல்லல பத்துக்க. அதனால நானா மனசுல நினைச்சுக்கிட்டேன், சரி பெரிய பொண்ணு கார்ல வேணா கூட்டு போறதுக்கு கேட்போம், அவ்வளோ ஒரே கார்ல அதுலயே போயிடலாம்ல அப்படின்னு நினைச்சேன். சரி லட்சு, போயிட்டு வேணா வருவோம். நான் கார் எடுத்துட்டு வரேன். யார் யாரெல்லாம் வாரா என்னன்னு பார்க்கணும். நம்ம இந்த என் வீட்டில் 2 பிள்ளைகள், நானே எங்க அக்கா அம்மாவா, அதுக்கே கார் ஃபுல்லாயிருமே. ஏமா நானா வரல, நீங்களும் வேணா போயிட்டு வாங்க. எல்லாம் நீ வா, உன்னையதான் ரொம்ப தேடிச்சு அந்த பொம்பளை, நல்ல பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு. நீ வரலங்க. அந்த பொம்பளை எல்லாம் நல்ல பொம்பளை தான், எனக்கு அந்த பிள்ளைகள தான் பிடிக்காது. எல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைகளை பிடிக்கலனாலும் அந்த பொம்பளைக்காண்டியாவது போயிட்டு வரணும்ல. போ, நானும் வர முடியேன். இப்ப சோனி அம்மா தான் இவ்வளவு சொல்றல்ல, போவும் போயிட்டு வருவோம். உனக்கு போனான்னு அவசியம் இருந்தா நீ வேணா போ. நீ எதுக்கு போறன்னு எனக்கு தெரியும். நீ வேணா போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. நான்லாம் வரலப்பா. கிறுக்கி எப்படி சொல்லிட்டு போறா பேரு. என்ன இந்த பிள்ளைய ரொம்ப தேடிச்சு அந்த பொம்பளை. வேற இவளை கூட்டு போலன்னா என்ன நினைக்கும்? இல்ல சந்தியா, நீ எப்படி வாரியா இல்ல வராம நீ அவ கூட தான் இருக்க போறியா? ஏமா நான் வருவேன். அவ வரலன்னு சொன்னான்னு நான்லாம் வீட்டுல இருக்க முடியேன். சரிந்தா, இந்த கோலமாவை கொண்டு போய் அங்க பத்திரமா வை. சாயங்காலம் அப்ப போவோம் எல்லாம். சரிம்மா. இந்த சோனி வர வர இனி ரொம்ப டேமேஜ் பண்றா. இரு வார உனக்கு. லட்சுமி அக்கா, இன்னும் உங்க அக்கா வீட்லயே இருக்காவ? கிளம்பிட்டாவளோன்னு பார்த்தேன். அதானே, உங்க அத்தான் தான் விட முண்டாவுல உங்க அக்காவை. எப்படி விட்டாவை இத்தனை நாள் இருக்கிறதுக்கு? மொபைலுக்கு உடம்பு சரியில்லைன்னு சரி பார்த்து கவனமா பிள்ளைய கூட்டிட்டு வா, சரியானதான்னு சொல்லி விட்டுட்டாரு. அதனால இங்கதான் இருக்கா. இனிமே சடங்குலாம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவளை அனுப்பணும். அவ வேற உங்கள் வேலை கூப்பிட்ட வீட்டுக்கு என்னையும் ஏன் கூப்பிட்டுட்டு அடக்கா நீங்களே போயிட்டு வாங்க, நான் வரலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் தான் அவளை வரல அதிலேயே வாங்கி இருக்கேன். ஆமா, வீட்லயே கிடந்தாலும் வெறுப்பா தானே இருக்கு. அங்க போனா ஃபங்க்ஷன்ஸ் வராது சாப்பிடலாம். நான் ஒரு 2 குத்துமணி வாளி எல்லாம் வண்டியில எடுத்து போட்டு வாரேன். போயிட்டு நல்லா எல்லாம் கறிச்சோறு எல்லாம் வாங்கிட்டு வருவோம். கறிச்சோறு போடுவாங்களா சாம்பார் சோறு போடுவாங்களான்னு தெரியலையே. ஏதாவது சொல்லி சாக்க வந்து சாருமதி. பழைய சோறு பொடியாவலாம். சரி பரவாயில்ல, பழைய சோறா இருந்தாலும் பணக்கார வீட்டு சாப்பாடு நல்லா தான் இருக்கும். அட அல்ப இல்ல, போற இடத்துல பாத்திரம் சட்டின்னு எதையும் தூக்கிட்டு வந்துடாதடா. ஊருக்குள்ள என்னமோ தூக்கிட்டு அலைய மாதிரி அங்கேயும் போய் தூக்கிட்டு வரலான்னு பாத்தியோ?
அக்கா எப்படியும் பிரியாணி இல்ல கறிச்சோறு ஏதாவது தான்க்கா போடுவாவ. சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு அந்த வாளியில எடுத்துட்டு போறேன்னு சொன்னா என்ன சொல்ல போறாவ? நம்ம சாருமதி அக்கா நமக்கு தெரிஞ்சையே எதுவும் சொல்லாண்டாவ. எல்லாம் கேவலப்படுத்தாதலா. ஆனா லட்சு போங்க, நீங்க தான் இந்த தீட்டு வீடுன்னு சடங்கு வீடு சாவு வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டியே. நாங்களாம் அதெல்லாம் பார்க்க மாட்டோம், எல்லா வீட்லயும் சாப்பிடுவேன். அதனால நான் எடுத்துட்டு வருவேன்ப்பா. என்னமோ போ, நான் எங்க சடங்கு வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட போறேன். சடங்கு வீட்டுல வந்து தலையை காட்டிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்குள்ள நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நேரா போய் கார்ல உட்கார்ந்தோன்னா கிளம்பி வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். சரி சரி லட்சு கோவப்படாதீங்க, நான் எதையும் எடுத்துட்டு வரல. அவிய சாருமதி அக்கா ஒன்றும் நம்மள வெறுங்கையோட அனுப்ப மாட்டாவ. அவியலே பார்த்து பண்ட பாத்திரத்துல எதையாவது எடுத்து வச்சு தந்து விடுவாவ. என்ன சொல்ற பெரிய பொண்ணு, அப்படிதானே? ஆமா ஆமா, தந்து விடுவா. வாயை பிளந்துக்கிட்டு அப்படியே இரு. அச்சே என்னலை பேராண்டி? அச்சே ஓலை போதுமா இன்னும் வேணுமா? அப்பதான் கேட்க சொன்னாங்க, மரத்துல இருந்து வெட்டிட்டு இருக்காங்க. அவனுக்கு உங்க அப்பனுக்கு எவ்வளவு ஓலை வெட்ட தோணுதோ வெட்டி அவ்வளவு ஓலையும் போட சொல்லு. எல்லாம் முளைஞ்சு நான் தாரேன். பிள்ளைக்கு குடிசை கட்டி பிள்ளைய உள்ள மாமி தாய் மாமி உட்கார வைக்காண்டாமா? கிழவி ஓலை போதுமா இன்னும் வேணுமா அதை மட்டும் சொல்லு. இல்லை, 4 ஓலை எப்படிலே காணும். ஒரு குடிசை கட்டுறதுக்கு எவ்வளவு ஓலை தேவைப்படணும் உங்க மாமனுக்கு தெரியாண்டாமா? சரி விடு, நான் மாமாட்ட பேசி வாங்கிட்டு வரேன் ஓலைய. இன்னும் ஓலை வேணும்னு சொல்லு. சரியாச்சு. என் பியாத்தி காண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன். எத்தே இந்தாங்க காஃபி. காப்பியா? இப்ப என்னத்துக்குலாம் காஃபி போட்டுட்டு வந்திருக்கா? இல்லத்தே, எல்லாருக்கும் காஃபி போட்டு பானையில அடுப்புல வச்சுட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு விருந்தாலும் வருவாவல்ல, வரையிலுக்கு கொஞ்சம் காஃபி மட்டும் ஊற்றி கொடுக்க சொல்லுங்க சஞ்சனாவை. நானும் அண்ணியும் போய் பக்கத்துல எல்லாருக்கும் சடங்குக்கு வர சொல்லிட்டு வந்துடுறேன். சாயங்காலம் தண்ணி ஊத்துறோன்னு சொல்லி விஷயத்த சொன்னாதானே வருவாவே. அதுக்காண்டி நானும் அண்ணியும் போயிட்டு வந்துடுறோம். அதுக்கு தான் காஃபி போட்டு வச்சேன். அதான் ஒரு டம்ளர் உங்களுக்கும் தரலாமேன்னு கொண்டு வந்தேன். அப்படியா? நீயும் உங்க மைனியும் போறீங்களோ? ஆமாத்தே, நாங்க போயிட்டு வந்துடட்டுமா? சரி, போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்க. அங்கனே கதை பேசிக்கிட்டு நின்றாதீங்க என்ன? சரி தே, சீக்கிரமா வந்துருவோம். போயிட்டு வரேன் தே. சரி போயிட்டு வா. வெறுப்படிக்குது சஞ்சனா. அட உனக்கே இவ்வளவு வெறுப்பா இருக்குன்னா எனக்கு எவ்வளவு வெறுப்பா இருக்குன்னு பாரு. எவ்வளவு நேரம் தான் உன் மூஞ்ச பார்த்துக்கிட்டு நானும் இங்கே இருக்கிறது. எனக்கும் வெளியில எல்லாம் போய் என்ன நடக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா ஒருத்தர வெளியே வந்தனா உள்ள போன்னு துரத்துறாவ. சரண்யா பக்கத்துல போய் உட்காருன்னு. நான் பயங்கர கடுப்புல இருக்கேன் உன் மேல. சரி சஞ்சனா, நான் என்னடி பண்ணுவேன்? நானே கடுப்புல தான் இருக்கேன். சரி நீ கொஞ்ச நேரம் இரு, நான் செல்லு சார்ஜ் போட்டுட்டு வந்தேன். அந்த செல்லு சார்ஜ் எரிச்சுனா அதை எடுத்துட்டு வரேன். அதை வச்சாவது கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணலாம். ஆமா, போனை நோண்டி நோண்டி சார்ஜ் போனதுதான் மிச்சம். சரி நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க இரு. சரி போயிட்டு வா. ஆமா ஆமா, எனக்கு இன்னைக்கு வர முடியாது, அதனால மற்ற வேலையெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. சார் கொஞ்சம் இருப்பா. சரி, நான் உங்களுக்கு அப்புறம் போன் அடிக்கேன். எதா இருந்தாலும் நீங்களே பாத்துக்கோங்க. நான் அப்புறம் ஹோட்டலுக்கு வரும்போது மீதியை பாத்துக்கிறேன். சரி, நான் இப்போ வைக்க. சொல்லுப்பா தம்பி, என்ன வேணும்? சார், நீங்கள் சொன்ன மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு ஓகேவானு பாருங்க, இல்லைனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருப்பா, அதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நீ ஒழுங்கா அந்த இதெல்லாம் பாத்துக்கிடுவேன்னு சொல்லி தான் உங்ககிட்ட மொத்த இதையும் ஒப்படைச்சிருக்கேன். நீ என்னன்னா என்னைய வந்து செக் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சாரி சார். இல்லை, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும்ல, அதுக்காக தான் ஒருக்கா செக் பண்ணிக்க சொன்னேன். சரி சார், நானே பார்த்துக்கிறேன். சரி, டெக்கரேஷன்லாம் நல்லா கிராண்டா இருக்கணும், பார்த்து பண்ணு போ. அப்பா சொல்லுடா, உனக்கு என்ன வேணும்? அப்பா, எனக்கு ஒரு 2000 ரூபா கொடு. 2000 ரூபாயா? இப்போ எதுக்குடா உனக்கு 2000 ரூபா? அம்மா தான் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண சொன்னாங்க, வேற கெஸ்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு. அதெல்லாம் உங்க அம்மா ஐயா அண்ணன் கடையில இருந்து ஒரு பட்டி அட்டப்பட்டி எடுத்து போட்டு வச்சு கொண்டு வரக்கூடாது. அதெல்லாம் இப்பதான் வந்து கேட்பாளா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஒரு 2000 ரூபாய் தாங்க, நான் இப்போ கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வாங்கி வைக்கணும். சரி இரு, பக்கத்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அவனே பையன் கொண்டு வந்து போட்டுருவான். நீ வேற வேலை இருந்தா போய் பாரு. ஏன் என் கையில காசு கொடுத்தா என்ன இவரு குறைஞ்சா போயிருவாரு? நமக்கு இந்த வீட்டுல மரியாதையே இல்லப்பா. ஓலை போதுமா? இன்னும் நாள் வெட்டட்டுமா? அப்பா அதெல்லாம் வேண்டாப்பா, இதுவே போதும். ஆல்ரெடி நான் நிறைய ஓலை கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் வேணும்னா பாத்துக்கிடலாம், வாங்க. சரிப்பா. அம்மா, உங்க அம்மா எங்க? ஆளே காணோம். அம்மா அத்தை கூட அங்க எல்லாருக்கும் சடங்குக்கு சொல்றதுக்கு எல்லாரும் வீட்டுக்கும் போய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க. அப்படியா? சரி சரி, ஒரு தடவை காப்பி கேட்கலான்னு பார்த்தேன் அவகிட்ட. அத்தை காப்பி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், பானையில இருக்குன்னு சொன்னாவப்பா. சூடாதான் கிடக்கு, ஊத்தி குடிங்கன்னாவ. வேணா ஊத்தி தரட்டுமா? அப்படியா? அப்ப எனக்கு ஒரு டம்ளர் ஊத்தி தான் பார்ப்போம். சரிப்பா, வாங்க முத. வாங்க வாங்க. எனக்கு நாயின்னா தான் பயம், மத்த எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன். நாய்கிட்ட கடி வாங்கிட்டு கிடந்தோன்னு வை, வேற ஆஸ்பத்திரியில போய் தொப்புல சுத்தி யாரு 50 ஊசியை போடியது சொல்லு. அதுக்கு தான் நாயின்னா பயம் பத்துக்க எனக்கு. மைனி, அதுக்கு நான் அங்க எங்க போறியே? அந்த தெருவுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அப்படியா? ஏற்கனவே இந்த தெருவுல போய் எல்லாருக்கும் சொல்லிட்டோமோ? ஆமா மைனி, இப்படி நேரா போவோம். இனிமே இந்த தெருவுல தான் போய் சொல்ல போனோம். எல்லா தெருவும் பார்க்க எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. எந்த தெருவுக்குள்ள போனா எங்க வந்தோனே தெரிய மாட்டேங்குது. ஆமா, உங்களுக்கு புதுசு இல்ல, அதான் அப்படி இருக்கும். சரி வாங்க, இந்த தெருவழியே சொல்லிட்டு அப்படியே நம்ம தெருவழியே போனோம்னா அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிருவோம், அவ்வளவுதான். ஆமா, அதுக்கப்புறம் நானும் கடை தெருவுக்கு போக வேண்டியிருக்கோம் உங்க அண்ணனை கூட்டுக்கிட்டு. சே, எந்த துணியை போடனே தெரியலையே. மாடன்றதியே உன்னை பிக்கப் பண்ணிடவா, நடக்கும் நதியே புது ஸ்பாட்டையும் கட்டிடவா, அந்த வெயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடவா, ஃபுல் ஃபன் மூடில் ஒரு டான்ஸையும் போட்டிடவா, ஜாலியா நீ வாடி, இது பிரைவேட் பார்ட்டி தான், டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான்.
அட சோனியை எப்படி வர வைக்கிறதுன்னு யோசிச்சேன். அவளே ஒரு நல்ல ஐடியாவை போட்டு தந்துட்டாள. இவளை நம்ம வா வான்னு கெஞ்சி கூப்பிட்டாலாம் இவள் வரமாட்டா. பூ மாதிரி சின்ன பொண்ணு எல்லாரும் உன் ஃப்ரெண்டெல்லாம் வாராவ வான்னா கண்டிப்பாக வந்துடுவா. அப்படிதான் இவளை ஏதாவது சொல்லி ஏமாற்றி வர வைக்கணும். இவள் வர்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமா பூ மாதிரிட்டையும் சின்ன பொண்ணுகிட்டையும் ஃபோன் பண்ணி எப்போ நீங்களும் கண்டிப்பாக வந்துருங்க, அப்போ தான் சோனி வருவாளாம் அப்படி இப்படின்னு இவ 2 பேர் கையில் காலில் விழுந்தாவது வர வச்சிடணும். இப்போ நைஸாக ஒரு பிட்டை போடுவோம். நமக்கு வேற எந்த துணியை போடன்னு தெரியல, செலக்ட் பண்ணன்னு என்னத்தை பண்ணன்னு தெரியாமல் நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்ப சோனி என்ன பெயருமே என்னவ ஒன்றுமே கேட்காம ஒம்பாட்டுக்கு இருக்கா? நான் அவ்வளோ துணியும் எடுத்து களைச்சி போட்டு துணியெல்லாம் தேடிட்டு அடக்கேன். உனக்கு வேற வேலை இல்லைன்னு நீ களைச்சி போட்டு எல்லாம் பண்ணுவ, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அது ஒன்றும் இல்லைப்ப சோனி, ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல, அதுக்கு தான் ட்ரெஸ்ஸு எந்த ட்ரெஸ்ஸு போடன்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி தரியாவே. இங்கே பாரு, நீ என்ன கர்மத்தை வேணாலும் போட்டு போ, எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை கிடையாது. எனக்கு நிறைய வேலை கிடக்கு. சும்மா சீன் போடாதவ, உனக்கு என்ன வேலை இருக்குது? வீட்டில் வெட்டியாக தானே இருக்க போகிறா. அம்மா நான் பெரியம்மா பாப்பா எல்லாரும் போகிறோம், நீ மட்டும் வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிற? நீ வா பே ப்ளீஸ் பே. இங்கே பாரு, உனக்கு தேவைன்னா நீ போ, என்னையெல்லாம் கூப்பிடாதன்னு சொல்லிட்டேன். நீ அங்கே போய் சீன் போடுறதுக்கு நான் வரணுமோ? இவன் நான் மட்டும் போலவ, பூமாரி போகிறா, சின்ன பொண்ணு போகிறா, எல்லாரும் போகிறாவ, அதான் நானும் போகிறேன். நீ மட்டும்தான் வரல. இவன் உண்மையாவா சொல்கிறா? ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன், நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? நீ வேணா ஃபோன் பண்ணி கூட கேட்டுப்பாரு. சரி இரு, ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தேன். எவ அதுக்குன்னு உடனே ஃபோன் பண்ணாதவ, எல்லாரும் வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருப்பாவளா பாரு. நம்ம வீட்டில் எவ்வளோரும் தூங்கிட்டு இருக்காவ, மணி 3 தான் ஆகுது. ஒரு 4 மணிக்கு போல வேணா போட்டு கேளு. பாரு பொய் சொன்னா மூஞ்ச உடச்சிருவேன் பத்துக்க. எவ பொய்லான்னு சொல்லவ, உன்கிட்ட பொய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது சொல்லு. எல்லாரும் போறாவன்றனால தான் நானே போறேன்னு சொன்னேன். வாவ நம்மளும் போவோம், நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி துணி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அது மாதிரி செட் ஆச்சுன்னா நம்ம அதே மாதிரியே போடுவோம். இல்லைன்னா உனக்கு பிடிச்ச துணி நீ போடு, எனக்கு பிடிச்ச துணி ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு பார்ப்போம். வா சரி, எல்லாரும் வரவன்னா நானும் என்ன வாரேன். எல்லாரும் வராவ, நான் ஒன்றும் பொய் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன். சரி வாங்கிட்டு ஒரு பிங்க் கலர் துணி இருக்கும் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேனே, அந்த துணி எனக்கு போட தருவியா? அப்போ ஏது அந்த துணி? அஜிகுனா துணி? ஆமாம் அதான், அதை தந்தா நான் வாரேன், இல்லாட்டினா நான் வரலப்பா. சரி, இந்த விளங்காத நாய் சரியான நேரத்தில் நம்ம காலை வாருது. சரி போய் தொலைது, இந்த நாய்க்கு இன்னைக்கு மட்டும் போடுறதுக்கு வேணா அந்த துணியை கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்த உடனே நம்ம துவைச்சி காய போட்டு மடித்து நம்ம கபோர்டில் வச்சிடணும். என்ன எப்படி சந்தியா, தாரியா எப்படி? தாரேன். சந்தியா அப்போ போகலாம். நீ சரியானவ தம்ப. எல்லாம் என்னத்துக்கு சத்தம் போட்டுக்கிட்டு கிடைக்கிய? பெரியம்மா தூங்கிட்டு இருக்கால, சத்தம் போடாதீங்களா? வெளியே போங்க, வெளியே போயிருந்து என்னத்த கதை பேசணும்னாலும் போயிருந்து பேசுங்க. எம்மா சத்தெல்லாம் போடலாமோ? ஃபங்க்ஷனுக்கு போனோன்னு சொன்னால, அதான் துணியெல்லாம் எந்த துணி உடுக்கலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், மணி என்ன ஆகுது? மணி இப்போ 3 போல ஆகுதுமா. 3 ஆயிடுச்சா? நான் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்தேன், அப்படியே தூங்கிட்டேன் போல இருக்கு. சரி அப்போ போ, போய் குளிக்கணும்னா குளிச்சு கிளம்பு, தலையை காய வை. நம்ம ஒரு 5 மணிக்கா கிளம்புவோம். சரிம்மா. இதா சோனியும் வாரேன்னாம்மா. அப்படியா? சோனியும் வாரேன்னு நல்லாக்கும். ஆமாம், சந்தியா ரொம்ப கெஞ்சி கதறி கூப்பிட்டா, அதனால சரி வாரேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ போங்க, போய் ஒவ்வொருத்தராக குளிங்க, குளிச்சுட்டு துணியை மாற்றிட்டு கிளம்புங்க. ஒரு 5 மணிக்கு போல் போவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் என்ன பெரியம்மா பாப்பா எல்லாம் எந்திச்சு குளிக்கணும்ல, குளிச்சு கிளம்புனதுக்கப்புறம் போவோம். சத்தம் போடாமல் போங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் காப்பி போட்டு குடிக்கணும், தலைவலிக்காப்புல இருக்கு. இனிமே உன்னையே இங்கேருந்து நேராக அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு உட்கார வச்சிருவாவ. இனிமே நீ அங்கே தான் இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு. ஐயா அதுக்குள்ளேயா? அதுக்குள்ளே போய் படுத்தா கொசு கடிக்குமே. அதெல்லாம் தெரியல, அங்கே தான் நீ இருக்கணும்னு சொல்லி அங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கட்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன். இப்போ வேலையை முடிச்சாலும் முடிச்சிருப்பாவ. ஐயோ யார் தான் இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்காவன்னு தெரியல மசை. எனக்கு எரிச்சலாக வருது. இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே தான் உட்காரணும், அதை தொடாத இதை தொடாதன்னு என்ன வேலை பண்ணுறாங்கம்மா. அது இந்த ருக்காச்சி ரொம்ப கண்டிஷன் போடுது, எனக்கு கோவமாக வருது. ஐயோ உனக்கு நடக்க சம்பவத்தெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நான் வேற உனக்கு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி எனக்கும் ஃபங்க்ஷன் பண்ணுங்கப்பா எங்கள் அப்பாட்ட சொன்னேன். எல்லாம் அழகாக மேக்கப்லாம் பண்ணி நிறைய நகைலாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுப்பாங்க, நல்லா அழகாக எல்லாருக்கும்ட்டு சொல்லிட்டு நானும் எனக்கும் கேட்டேன். ஆனால் எல்லாரும் உனக்கு போடுற கண்டிஷன்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. சரி நான் கூட அப்படிதான் நினச்சேன், நல்லா மேக்கப் போட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணி நல்லா அழகாக ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்கன்னு. ஆனால் நிறைய கண்டிஷனும் போடுறாங்க, இப்போ தான் தெரியுது. என்ன குடிசை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்ல அருமையாக இருக்கியா, நல்லா சின்னதாக இருந்தாலும் நல்லா அருமையாக கட்டியிருக்க பார்த்துக்க. நீ இனிமே உன் மருமகளை கூப்பிட்டு வந்து நாங்கள் உட்கார வைக்கணும் பார்த்துக்க. ஒரு வழக்கு எண்ணெய் எல்லாம் திரியெல்லாம் போட்டு வச்சு நாங்கள் வைக்கணும். அது கூட அவளையும் தூக்கி உள்ளே உட்கார வச்சா போதும் பார்த்துக்க. அப்போ மருமகளை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கட்டுமா?
இல்ல இருங்க தம்பி, இந்த இவ வருவா சாரு வெளியங்க எல்லாருக்கும் சொல்ல போயிருக்கல்ல, அவ வரட்டும். வந்ததும் அவளுக்கு வழக்கத்தில எண்ணெய் ஊத்தி எல்லாம் செஞ்சு தருவாள்ல, செஞ்சு எல்லாம் வைக்கட்டும். அதுக்கப்புறமா மருமகளை கூட்டி இருத்தி வைங்க. சரி டி. ஆச்சி இனிமே சரண்யா இதுக்குள்ளதான் தூங்கணுமா? ஏன் அவளுக்கு மட்டும் தனியா ஒரு வீடு? அதெல்லாம் அப்படிதான் ஐயா. அவ இனிமே இங்க ஒரு 16 நாள் இங்க தான் இருக்கணும். பாவம் ஆச்சி சரண்யா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உட்கார வச்சுட்டு அப்புறமா நீங்க அவளை அங்க விட்டுருவியன்னு நினைச்சேன். அவ பெட் இல்லாம தூங்கிக்கிட மாட்டாச்சு. ஏலே இதெல்லாம் என்ன இருக்கு, ஒரு பாயும் தலைவணியும் அவளுக்கு தனியா தருவோம், அதுல அவ படுத்துக்கிடலாம். ருக்கு வர வர நீ ரொம்ப பண்ற ருக்கு. உங்களுக்கு இப்ப புரியாதுலே, அதுக்கெல்லாம் புரிய காலம் வரும், அப்ப புரியும். தூர போங்க. இதெல்லாம் ஒரு நேச்சர். இதுக்கு போயிட்டு இந்த பாடு படுத்துறாங்க பொம்பளை பிள்ளைல அவ்வளோ வரும். சரி மாப்பிள்ள, ஃபங்க்ஷனுக்கும் ஃப்ரெண்ட் எல்லாம் வருவாங்கல்ல? என் ஃப்ரெண்டுனா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா? அவங்களெல்லாம் யாரும் நான் இங்க கூப்பிட போறேன். அவங்கள யாருமே நான் கூப்பிடலையே. வாய்ஸ் சொல்லல. அதான் அந்த ஒரு பொண்ணு அன்னைக்கு நம்ம பார்த்தோமே சென்னையில கூட, அதான் உன் ஃப்ரெண்டு சந்தியா, அவங்க அந்த கேங் எல்லாரும் வராங்களா தெரியலையே. அத்தை இன்வைட் பண்ணியிருந்தா வருவாங்களா இருக்கும். ஆனாலும் அப்படி வந்தாலும் லட்சுமி அம்மா அவங்களாம் தான் வருவாங்களா இருக்கும். சந்தியாலாம் வருவாளா என்னன்னு தெரியல. ஃபோன் என்னத்துக்கு வச்சிருக்க? கால் பண்ணி கேட்க வேண்டியது தானே? ஆமால. ஆமா, அவங்க தங்கச்சி சோனியும் வருவாளான்னு கேட்டு சொல்லு. டேய் சஞ்சய், உன் போக்கு வர வர சரியில்லை. சந்தியா என் காலேஜ் மேட் நான் கூப்பிடுறேன், நீ என்னத்துக்கு அந்த சோனியை தேடுறேன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு என்னமோ இது சரியா படல. அது வாயாடி நல்லா பேசுவா, வந்தா கலகலன்னு இருக்கும். அதுக்காண்டி தான் சொன்னேன். எல்லாரும் தப்பாவே நினைங்க. கூப்பிட்டா கூப்பிட்டு, கூப்பிடலன்னா போ. எப்படியோ சோனியை கன்வின்ஸ் பண்ணி வர வச்சாச்சு. இப்போ பூமரிக்கும் சின்ன பொண்ணுக்கும் ஃபோனை பண்ணி கண்டிப்பாக வந்துருங்கன்னு சொல்லிடணும். அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும். இல்லைன்னா அவள் ரொம்ப பண்ணுவா. நம்ம மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போகலான்னா நமக்கு ஒத்தையில் போனால் ஒரு மாதிரி இருக்கும். சோனி கூட இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் தைரியமாகவும் நல்லா சப்போர்ட்டாகவும் இருக்கும். அதுக்காண்டி தான் சோனியை நம்ம தேட வேண்டியிருக்கு. என்ன திடீர்னு சரண் நமக்கு மெசேஜ் பண்ணுறான், ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுன்னு. என்னவா இருக்கும், இன்னைக்கு பிஸியாக இருப்பான்னு நினச்சேன். சரி, கால் பண்ணி என்னென்னு தான் கேட்டு பார்ப்போமே. சொல்லு சரண், ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுன்னு மெசேஜ் பண்ணியிருக்க, அதான் கால் பண்ணேன். இல்ல அத்தை ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணாங்களா லட்சுமி ஆண்டிய? அதான் வர்றீங்களா என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன். ஆமாம், சார் ஆண்டி எல்லாருக்கும் கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்களாம். அதனால அம்மா வரணும்னு சொன்னாங்க. சரி, எல்லாரும்னா அதுல நீயும் வரியா? இல்ல ஆண்டி மட்டும் வராங்களா? இல்லை நாங்களும் தான் வரோம். நீங்களும்னா? நான் எங்கள் தங்கச்சி வேற எல்லாரும் தான். ஓ, எல்லாரும் தான் வரீங்களா? சரி சரி, வாங்க வாங்க. எல்லாரும் வர்றீங்கன்னா கார் அனுப்பணுமா இல்ல எப்படி, நீங்க வந்துருவீங்களா? பெரிய பொண்ணத்தை காரில் போகலான்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்படியா? சரி சரி, பார்த்து வாங்க. என்ன 6 மணிக்கு போல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. நீ சீக்கிரமாவே வர பாருங்க. சரி. நான் வைக்கிறேன்னே. இப்படியோ சந்தியா வாரா, இந்த சஞ்சய் கிட்ட சொல்லிடலாம் சோனியும் வாரான்னு. ஆனா இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாவும் இருக்கு நமக்கு. நம்ம வாழ்க்கையில விளையாடிடுவானோன்னு.